கொடுக்க வேண்டாம். நீங்க கேட்டதுமே நான் தான் டைவர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இவ்ளோ பொய் நாடகம்லாம்? நீங்க நேரா என்கிட்ட உண்மைய சொல்லியே கையெழுத்து வாங்கிருக்கலாமே. நான் உங்களை ஏமாத்திடுவேன்னு நினைச்சுதான் இப்படி தெரியாம கையெழுத்து வாங்கினீங்களா? இதுக்கு மேல நான் என்ன பண்ணா நீங்க என்ன நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல வருண். என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வருண். வெண்ணிலா, எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுது. இப்ப நான் என்ன சாரி சொன்னாலும் அது சரியா இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்குமே இதை பண்ண இஷ்டமே இல்லை. ஆனா வேற வழியும் இல்லை. நான் ஏன் இப்படி பண்ணேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன காரணம் சொல்லிட போறீங்க? சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். வெண்ணிலா, நான் பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா ஒண்ணு நீ என் பிசினஸ் பார்ட்னரா இருக்கணும், இல்லனா உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் அப்ளை ஆயிருக்கணும்னு ஃபைனான்சியல்ஸ் கண்டிஷன் போட்டுட்டாங்க. அப்பவும் என்னால முடியாதுன்னு நான் சொன்னேன். அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கு உடனே டிவோர்ஸ் வேணும், நீ கையெழுத்து போடுன்னு கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீயும் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால்தான் நான் உனக்கு தெரியாமலே இதை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு, எப்படியும் என்னைக்கோ ஒரு நாள் நம்ம பிரியதானே போறோம். இதெல்லாம் நடக்கதானே போகுது. அது இன்னைக்கு நடந்துருச்சேன்னு நினைச்சுக்கோ. இந்த விஷயத்துல நான் உன்னையும் நீ பண்ண ப்ராமிஸையும் நம்புறேன். நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும் வெண்ணிலா. உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி என்னைக்கா இருந்தாலும் இதெல்லாம் நடக்கதானே போகுது. அதே மாதிரி என்னைக்கா இருந்தாலும் இந்த கையெழுத்த நான் போட்டுதானே ஆகணும். இன்னைக்கு உங்க பிசினஸுக்கு அது உதவியா இருக்குன்னா, அது உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் அது சந்தோஷம்தான். இதுக்கு மேலையும் ஏன் காதலுக்காகவும் அத்தை சொல்லுவான் நடி. வருண் வெண்ணிலாவை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொன்னா நீங்க என்கிட்ட கோச்சுக்க கூடாது. அப்போ நான் கோவப்படுற மாதிரி மறுபடியும் ஏதோ பொய் சொல்ல போற, அப்படிதானே? ஐயோ இல்லத்த, நான் எந்த பொய்யும் சொல்ல வரல. வருணும் வெண்ணிலாவும் பேசிட்டு இருந்தத நான் யதார்த்தமா கேட்டேன். அத உங்ககிட்டயும் அண்ணாமலை அத்தை கிட்டயும் சொல்லாம விட்டா அத நான் தெரிஞ்சே இந்த குடும்பத்துக்கு பண்ற துரோகம் மாதிரி ஆயிடும். அததான் சொல்லலான்னு வந்தேன். அப்படி என்ன விஷயம்? வருண் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு நியூயார்க் போக போறாரு போல. போகும்போது எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு வெண்ணிலா கிட்ட அவருக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கையெழுத்து வாங்கியிருக்காரு. நீ என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமாத்த, அதுவும் வெண்ணிலாவுக்கு தெரியாம ஏதோ பிசினஸ்ல சைன் வேணும்னு சொல்லி சமாளிச்சு கையெழுத்து வாங்கியிருக்காரு. வெண்ணிலாவும் வருணும் பேசிட்டு இருந்தத நான் என் காதால கேட்டேன். வெண்ணிலா வாழ்க்கை என் கண்ணுக்கு முன்னாடியே பாழாகிறத பார்த்துட்டு எனக்கு எப்படி அத்த சும்மா இருக்க சொல்றீங்க? ஏதாவது பண்ணுங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை இப்பவே அண்ணாமலை கிட்ட சொல்லி வருண் பண்ற கிறுக்குத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். சரிங்க, வா போலாம். அண்ணாமலை, நீயும் வருணும் ரூம்குள்ள என்ன பேசிக்கிட்டீங்க? அவரு ஃபைனான்ஸ்ல சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஃபைல்ஸ்ல கையெழுத்து போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு.
நான் வேணா போடட்டுமான்னு கிண்டலா கேட்டேன். அதுக்கு வருண் நீ கையெழுத்து போட்டா எல்லாமே மொத்தமா முடிஞ்சிட்டோம்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாரு. அததான் அக்கா அங்க வந்து நின்னு அரைகுறையா கேட்டிருக்கா. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உங்க மேல சத்தியமா நான் அப்படி எதுவும் செயல் பண்ணல அத்தை. ஏய், என்னடி உனக்கு ஆச்சு? ஏன் இப்படி பொய் சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வான்மதி, வெண்ணிலா என் மேல சத்தியம் பண்ணிருக்கானா அது உண்மையாதான் இருக்கும். இதுக்கு மேல குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு.